அதிகாரப்பூர்வ அறிவிப்போ இதுவரை வெளிவரப்படவில்லை. ஆதாரத்தை வைத்து பேசுவோம். செவி வழி செய்தியை வைத்து ஒரு தீர்மானத்தை நாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் வந்தால் எப்படி சமாளிப்பது, எதிர்ப்பது? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை சமாளிக்கிற திறமையும் ஆற்றலும் தெளிவும் நம்முடைய முதலமைச்சருக்கு இருப்பது இந்த தீர்மானத்தில் நான் பார்க்க முடிகிறது. இந்த தீர்மானம் ஒரு சரியான தருணத்தில் தான் கொண்டு வரப்பட்டிருப்பதாக நான் கருதுகின்றேன். எனக்கு முன்னால் சொன்னது போல இது குறித்த எந்த சட்ட முன்வடிவோ அதிகாரப்பூர்வ அறிவிப்போ இதுவரை வெளிவரப்படவில்லை. எந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் கொடுக்கல. நேத்திய இந்த சட்டமன்ற நிகழ்வுல கூட மாண்புமிகு வேப்பநாளி சட்டமன்ற உறுப்பினர் ஒசூர் விமான நிலையம் குறித்து கேட்டபோது மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவா சொன்னாங்க, ஆதாரம் இருந்தா கொடுங்க, ஆதாரத்தை வைத்து பேசுவோம், வாய்வழி செய்தி எல்லாம் வைத்து பேசுவது முறையாக இருக்காது என்று மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் இதே அவையில் பதில் சொன்னார். ஆனால் இன்னைக்கு செவி வழி செய்தியை வைத்து ஒரு தீர்மானத்தை நாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். மாண்பு உறுப்பினர் ஆதாரம் இல்லாமல் எதற்காக தீர்மானம் என்று கேட்டார். ஒரு பிரச்சனையில் வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். ஆனால் வருவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் வந்தால் எப்படி சமாளிப்பது, எதிர்ப்பது என்பது பற்றி ஆங்கிலத்திலே நாம் சொல்ல வேண்டும் என்றால் ப்ரீஎம்ப்ட் என்று சொல்வார்களே. டு ப்ரிவென்ட் சம்திங் ஃப்ரம் ஹேப்பனிங் பை டேக்கிங் ஆக்ஷன் டு ஸ்டாப் இட். ஒன்றை தடை செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதன் மூலம் அது நிகழாதவாறு செய்ய முன் நடவடிக்கை எடுத்து அதை தடுப்பது என்கின்ற அந்த அடிப்படையிலும் ஒரு எச்சரிக்கை உணர்வுடனும் புலி வருது என்று ஒரு கதை உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கு. வந்தால் என்ன நிகழும் என்று உங்களுக்கு தெரியும். அத்தகைய எச்சரிக்கை நடவடிக்கையுடன் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களிலே நமக்கென்று நம்முடைய அறிவு தெளிவுக்கென்றும் எதிர்காலத்தை எப்படி வகுப்பதென்றும் இந்திய நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய பல பிரச்சனைகளில் நாம் முனைப்போடு விடுதலை அடைந்த பிறகு இந்த தமிழகம் பல்வேறு நிகழ்வுகளில் இந்திய துணை கண்டத்திற்கே வழிகாட்டக்கூடிய பல தீர்மானங்களை நிறைவேற்றி வழிகாட்டியாக இருந்திருக்கிற நிகழ்வுகள் நிறைய இருக்கிறது. அந்த வகையில் இந்த பிரச்சனையிலும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் கருதுகின்றேன். அப்புறம் இந்த பிரச்சனை என்று வந்துவிட்டால் எப்படி என்பதை பற்றால் அது எப்போது எப்படி வந்தாலும் அதை சமாளிக்கிற திறமையும் ஆற்றலும் அறிவும் தெளிவும் நம்முடைய முதலமைச்சருக்கு இருப்பது இந்த தீர்மானத்தில் நான் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இந்த தீர்மானம் ஒரு சரியான தருணத்தில் தான் கொண்டு வரப்பட்டிருப்பதாக நான் கருதுகின்றேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.